ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல, எல்லாருமே டிபெண்டன்ட்ல தான் இருக்கோம். ஸோ பட சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. நாங்க எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து பெருசா எதுவும் ரீச் ஆகல, விகடன்ல வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க, நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க.